எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஒரு லீடர்ஷிப்போட பேசிக் அண்ட் எசென்சியல் குவாலிட்டி தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இப்போ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை, எந்த ஒரு வேலையோ இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இன்னொருத்தட்ட நம்ம கன்வே பண்ணும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படியே கன்வே பண்ணாம அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ அந்த மாதிரி ஒரு 2 minutes யோசிச்சு கன்வே பண்ணோம்னா அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியா புரியும். அவங்களும் அவங்க கொடுத்த வேலையை வந்து கரெக்டா பண்ணி ஆன் டயத்துல கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கன்வர்சேஷன் நடந்ததுன்னா, சார் நீங்க சொன்னதான் சார் பண்ணேன், அதனால சார் அப்படி வந்தது, சார் நீங்க சார் அப்படி சொல்லி கொடுத்தீங்க எனக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் வந்து ஆஃபீஸ்ல குறையும். ஸோ இந்த விஷயத்த வந்து லைஃப்லயும் சரி உங்க கெரியர்லயும் சரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அது உங்களுக்கே தெரிய வரும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வடிவேல் சார் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போவார். திருட போகும்போது திருடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட வரவர்கிட்ட, டேய் எல்லா பொருளும் திருடியாச்சா அப்படின்னு கேட்பாரு. ஆமா சார் திருடியாச்சு. சரி வெளியே வரும்போது மிளகாப்பொடியை போட்டு வந்துடு அப்படிம்பாரு. அவருக்கு கரெக்டாக தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? வேற ஒன்றும் இல்லை, அவர் மிளகாப்பொடியை போட்டு வந்துடுவாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காம முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணுங்க. சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸை குறைக்க பாருங்க. ஆஃபீஸ்ல வெல்த்தியான ஆஃபீஸர் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.